சென்னை பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரிக்கு பல்வேறு ஏரிகளிலிருந்து உபரி நீர் வந்து கொண்டுள்ள நிலையில் நீர்வழித்தடத்தில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்கள் என்ன? சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இரண்டாவது நாளாகவும் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நீர்நிலைகள் எல்லாமே தொடர்ந்து நிரம்பி வருகிறது. தாம்பரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சிட்லப்பாக்கம் ஏரி, அதற்கு அருகே இருக்கக்கூடிய சேலையூர் ஏரி, செம்பாக்கம் ஏரி, ராஜகீழ்ப்பாக்கம் ஏரி, வேங்கைவாசல் ஏரி, நன்மங்கலம் ஏரி, மாடம்பாக்கம், கோவிலம்பாக்கம் ஏரி, சித்தாலப்பாக்கம் ஏரி மற்றும் பெரும்பாக்கம், கீழ்கட்டளை ஏரியை கடந்து இந்த நாராயணபுரம் ஏரி, இந்த அனைத்து ஏரிக்குமே நீர்வழி தடங்கள் வருகிறது. ஒரு ஏரியின் நிரம்ப நிரம்ப அந்த நீர்வழி தடங்கள் மூலமாக இந்த நீர் அடுத்தடுத்த ஏரியை நிரப்பும். இறுதியாக இந்த நாராயணபுரம் ஏரியிலிருந்து இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு இந்த உபரி நீர் எல்லாமே வெளியேற்றப்படும். தொடர்ந்து தற்பொழுது மழை பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக நாராயணபுரம் ஏரிக்கு வரக்கூடிய நீரினுடைய அளவும் அதிகமாக இருக்கிறது. எனவே உபரி நீர் ஒரு பக்கம் 5 கண் மதகு வழியாக வெளியேற்றப்படுகிறது. மற்றொருபுறம் நாராயணபுரம் ஏரிக்கு வரக்கூடிய அந்த கால்வாய் களங்கள்ல ஆகாய தாமரை படர்ந்திருப்பதனால அதையும் கனரக இந்த பொக்லைன் எந்திரம் மூலமாக அகற்றக்கூடிய பணி என்பதும் நடத்தப்பட்டு வருகிறது. எனவே சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்புகளிலே மழை நீர் செல்லாமல் இருப்பதற்கான சில தடுப்புகளையும் ஏற்படுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.